எடுத்துக்காட்டு 7.24 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x power 4 minus 6x cube minus 11x square plus 24x plus 28 என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியமாக்கிகள் 2 மற்றும் 7 எனில் 2x cube minus 9x square minus 11x plus 12 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு பூஜ்ஜியம் 2,7 என்ற இடைவெளியில் அமையும் என நிறுவுக. சோ என்ன சொல்லியிருக்காங்க? சோ ஒரு பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியமாக்கிகள் 2 மற்றும் 7ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பல்லுறுப்புக்கோவையோட ஒரு பூஜ்ஜியம் கொடுத்துட்டாங்க. சோ இந்த இடைவெளியில அமையும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறத p of x ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த பல்லுறுப்புக்கோவையை p of x ன்னு வச்சுக்கலாம். அப்ப p of x equal to x power 4 minus 6x cube minus 11x square plus 24x plus 28. So p of x எடுத்தாச்சு. இப்ப p dash of x கண்டுபிடிச்சிடலாமா? So ஒரு தடவை வகையிடலாம். இப்ப p dash of x கண்டுபிடிக்கும் போது ஒரு தடவை வகையிடணும். So வகையிட்டோம்னா என்ன வரும்? 4x cube. So இந்த 4 முன்னாடி வந்துடும். So 4x cube ஆயிடும். So அப்புறம் minus இங்க 3 6 are 18. அப்ப 18 ஒரு பவர் இங்க கம்மியாகும். x ஸ்கொயர் ஆயிடுமா? அடுத்தது இது முன்னாடி வரும். அப்ப minus 22 இங்க ஒரு பவர் கம்மியாயிடும். அப்ப x ன்னு மட்டும் வந்துரும். இங்க plus 24 x பொறுத்து பண்ணும்போது x 1 ஆயிடும். So அப்ப 24 மாறிலியே பண்ணும்போது 0 இல்லையா? So அப்ப என்ன வரும்? 4x cube minus 18x square minus 22x plus 24 இல்லைங்களா? சரி, இப்போ இதுல இருந்து நம்ம 2 காமன் எடுத்துக்கலாமா? 2 காமன் எடுத்தா 2x cube minus 9x square minus 11x plus 12 வந்துருமா? சரி, இப்போ இந்த உள்ள இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? q of x ன்னு எடுத்துக்க போறோம். இந்த உள்ள இருக்கிறத எப்படி எடுத்துக்க போறோம்? q of x. சரி, அப்போ 2 into q of x ன்னு வச்சுக்கலாம். சோ உள்ள இருக்கிறத q of x ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப p dash of x என்ன கிடைச்சிருக்கு? 2 into q of x ன்னு கிடைச்சிருக்கு. சரி, அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிரலாம்? p dash of x உம் p of x உம் நமக்கு கிடைச்சிருச்சு. சரி, p of x உம் p dash of x உம் கிடைச்சிருச்சு. சோ இப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? p என்பது p of x என்பது அல்லது p of x என்பது closed மூடிய இடைவெளி 2,7 இல் மூடிய இடைவெளி 2,7 இல் தொடர்ச்சியானது. அதாவது p of x அப்படிங்கிறது மூடிய இடைவெளி 2,7ல தொடர்ச்சியானது. இதே p of x என்பது திறந்த இடைவெளி 2,7ல எப்படி இருக்குமா? திறந்த இடைவெளி 2,7ல எப்படி இருக்கும்? சொல்லலாமா? வகையிடத்தக்கது. சோ வகையிடத்தக்கது. சரிங்க, இப்போ எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ தொடர்ச்சியானது வகையிடத்தக்கது வந்துருச்சு. இப்போ p of 2 போட்டு பார்க்கலாம். சோ p of x ல 2 போட்டு பாருங்க. p of x ல 2 போட்டீங்கன்னா 2 power 4 என்ன வரும்? 2 cube 8 8 to 16 வந்துரும். minus 2 cube 8 8 6 are 48 minus 2 square 4 44 அடுத்தது plus 48 plus 28. so எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 0ன்னு வருது. அப்போ 0 p of 2 0. அதே மாதிரி p of 7 போட்டு பாருங்க, 0ன்னு தான் கிடைக்கும். அப்போ p of 2 p of 7ம் சமமா இருக்கு. இப்ப என்னன்னு சொல்லலாம்? p of 2 equal to p of 7. அப்போ 3 விஷயங்கள் நிபந்தனை ப்ரூவ் ஆகுது நமக்கு. p of xங்கிறது தொடர்ச்சியானது, p of xங்கிறது திறந்த இடைவெளியில வகையிடத்தக்கது, இன்னொன்னு p of 2 equal to p of 7. அப்போ 3 என்ன கிடைச்சிருக்கு? 3 நிபந்தனைகள் கிடைச்சிருச்சு. அப்படின்னா ரோல்ஸ் தேற்றம். சோ அப்ப ரோலின் தேற்றம் படி என்ன சொல்லிடலாம்? ரோலின் தேற்றம் படி எப்படி எழுதிக்கலாம்? எப்படி எழுதலாம்? ரோலின் தேற்றம் படி c ன்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த c எதுல இருக்கும்? இந்த 2,7 அதாவது எதுல? திறந்த இடைவெளி 2,7. சோ ரோலின் தேற்றம் படி திறந்த இடைவெளி 2,7 எடுத்துக்கலாம். c ல இருந்து 2, அதாவது திறந்த இடைவெளி 2,7ல இருந்து c எடுக்கிறோம். c எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும்? p dash of c equal to 0ன்னு இருக்கும். p dash of c equal to 0. அப்போ c என்பது q of x இன் 0. c என்பது q of x இன் 0. இப்ப c என்பது
q of x இன் பூஜ்ஜியம் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? q of x வந்து பூஜ்ஜியம்னு அர்த்தம். இப்போ q of xங்கிறது என்ன வச்சிருக்கோம்? ஸோ இப்போ 2x³ மைனஸ் 9x² அதோட பூஜ்ஜியம். இப்போ c என்பது q of xங்கிறது என்ன வச்சிருக்கோம்? 2x³ மைனஸ் 9x² 2x³ மைனஸ் 9x² மைனஸ் 11x பிளஸ் 12 மைனஸ் 11x பிளஸ் 12 லின் பூஜ்ஜியமாகும் அவ்வளவுதாங்க. புரிஞ்சுதா? சோ அவங்க கேட்டதை நம்ம சொல்லியாச்சு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? ஒரு பூஜ்ஜியம் என்ற இடைவெளியில் அமையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பல்லுறுப்புக்கோவை வந்து ஒரு பூஜ்ஜியம்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பல்லுறுப்புக்கோவை நான் ஒரு பூஜ்ஜியம்னு சொல்லிட்டேனா? புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.25 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா f of x கொடுத்துட்டாங்க. f of x என்னன்னு கொடுத்திருக்காங்க? x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த x வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம சராசரி மதிப்பு தேற்றத்தை நிறைவு செய்யும் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சராசரி தேற்றத்தை நிறைவு செய்யற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, சராசரி தேற்றம்னா என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? யோசிச்சு பாருங்க. சராசரி தேற்றம் ஞாபகம் வருதா? அவ்வளவுதான், ஒன்னும் இல்லை. இப்ப f of x என்ன கொடுத்திருக்காங்க? x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். f dash of x கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப f ஒரு தடவை வகையிட்டலாம். வகையிட்டோன்னா என்ன வரும்? x பொறுத்து வகையிட்டோன்னா 1 மைனஸ் அப்படியே வந்துரும். எக்ஸ் ஸ்கொயரை வகையிட்டோன்னா 2x. அப்போ மைனஸ் 2x. அப்போ 1 மைனஸ் 2x. ஸோ இது f dash of x பொறுத்து பண்ணும்போது. ஸோ இப்போ f of x ஒரு தடவை வகையிட்டோன்னா 1 மைனஸ் 2x வருது இல்லையா? சரி, இப்போ சராசரி மதிப்பு தேற்றம் என்ன சொல்லுது? இதுல இருந்து நம்ம f எப்படின்னு சொல்லிடலாம்? f of x என்பது எப்படி இருக்கும்? f of x என்பது தொடர்ச்சியானது. எதுல? க்ளோஸ்ட் இன்டர்வல், அதாவது மூடிய இடைவெளி 1,2 தானே. மூடிய இடைவெளி 1,2ல் தொடர்ச்சியானது. அதே f of x என்பது திறந்த இடைவெளி 1,2ல் எப்படி இருக்கும்? திறந்த இடைவெளி 1,2ல வகையிடத்தக்கது. சரிங்க, இப்போ தொடர்ச்சியானது சொல்லாச்சு, வகையிடத்தக்கது சொல்லியாச்சு. இப்போ f of 1 போட்டு பார்க்கலாம், f of 2 போட்டு பார்க்கலாம். அது வந்து ரோல்ஸ் தேற்றம் படி போயிடும். ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சராசரி மதிப்பு தேற்றம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி எப்படி எழுதிக்கலாம்? f dash of c equal to f of b minus f of a divided by என்ன வருங்க? f dash of c equal to f of b minus f of a divided by b minus a இல்லையா? சோ இப்போ இங்க f dash of b ங்கிறது என்ன? ரெண்டாவது, இது a இது b. அப்போ f of 2 minus f of 1 divided by 2 minus 1. சோ இப்போ f of x என்ன? f of x minus x square. அப்போ f of 2 என்ன வரும்? 2 minus 4 minus 2 இல்லையா? சோ அப்போ minus 2 by 1. அப்போ f dash of c என்ன? minus 2. f dash of c என்ன? minus 2. அதே மாதிரி இப்போ இன்னொன்னு போடணும். பாத்தீங்களா, இன்னொன்னு விட்டுட்டோம். f of 1 போடணும். 1 போட்டோம்னா 1 minus 1 0. அப்போ இங்க minus 0 தான் வரும். சோ அப்போ minus 2 minus 0 by 1 னா minus 2 தான். சரி, அதனால தான் நான் அப்படியே டைரக்டா போட்டேன். சோ இப்போ f dash of c என்ன? minus 2. சோ அப்போ minus 2 அப்படிங்கிறது தான் நமக்கு மதிப்பு. அப்போ c-ங்கிறது எப்படி இருக்கும்? c-ங்கிறது நான் f dash of c-ங்கிறது minus 2. அப்போ f dash of c-ங்கிறது minus 2 இருக்கு. அப்போ f dash of c என்னன்னு பார்க்கணும். f dash of x என்ன? 1 minus 2x. அப்போ f dash of c னா 1 minus 2c. அவ்வளவுதான். சோ அப்போ 1 minus 2c equal to minus 2. இப்போ 1 அங்க போச்சுன்னா minus 1. அப்போ minus 2c equal to minus 2 minus 1. அப்போ minus 2 minus 1 minus 3.
இப்போ -2c ஈக்குவல் டு -3 மைனஸ் மைனஸ் போயிடும். இப்போ c ஈக்குவல் டு 3/2. அப்போ c ஓட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 3/2. அப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? எந்த மதிப்புல இந்த தேற்றம் நிறைவு செய்யும் கேட்டிருக்காங்க. அப்ப c ஈக்குவல் டு 3/2ங்கிறதுல தான் நிறைவு செய்யும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டு 7.26. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சுமை ஊர்தி சுங்கச்சாவடி சாலையில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஒரு சுமை ஊர்தி சுங்கச்சாவடி சாலையில மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போகுதாம். சோ அது மட்டும் இல்லாம அந்த சுமை ஊர்தி 2 மணி நேரத்தில் 164 கிலோமீட்டர் பயணத்தை நிறைவு செய்கிறது. சுங்கச்சாவடி சாலை முடிவில் வேக கட்டுப்பாட்டை மீறியதற்கான அத்தாட்சி சீட்டு ஓட்டுநருக்கு வழங்கப்படுகின்றது. அவர் வேக கட்டுப்பாட்டை மீறியதை அதாவது சராசரி மதிப்பு தேற்றத்தின் துணை கொண்டு நியாயப்படுத்துக. ரொம்ப தெளிவா அருமையான கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் பாத்தீங்களா? ஒரு சுமை ஊர்தி சுங்கச்சாவடி சாலையில மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போதாம். அந்த சுமை ஊர்தி 2 மணி நேரத்துல 164 கிலோமீட்டர் பயணத்தை நிறைவு செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சுங்கச்சாவடி சாலை முடிவுல வேக கட்டுப்பாட்டை மீறியதுக்காக அந்த அத்தாட்சி ஓட்டுநருக்கு அதாவது அத்தாட்சி சீட்டு ஓட்டுநருக்கு வழங்கப்படுறாங்க. எதனால? வேக கட்டுப்பாட்டை மீறியதற்காக. சோ அவர் வேக கட்டுப்பாட்டை மீறியதை சராசரி மதிப்பு தேற்றத்தின் துணை கொண்டு நியாயப்படுத்துக. அவர் வேக கட்டுப்பாட்டை மீறினாரா அப்படிங்கிறது சராசரி மதிப்பு தேற்றத்தை துணை கொண்டு நியாயப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவர் ஃபர்ஸ்ட் வண்டியை எடுக்கும் போது 0வா இருக்கும், அவர் போன தூரமும் 0வா இருக்கும் இல்லையா? அவர் வண்டி எடுக்கும் போது 0, போன தூரமும் 0. 2 மணி நேரம் கழிச்சு, அப்ப f(2) 2 மணி நேரம் கழிச்சு அவர் எவ்வளவு தொலைவு போயிருப்பாரு? 164 கிலோமீட்டர் போயிருக்காரு. அவர் ஆரம்பிக்கும் போது 0, ஆரம்பிக்கும் போது 0னா போன தூரமும் 0, ஆனா 2 மணி நேரம் கழிச்சு 164 கிலோமீட்டர் போயிருக்காரு. சரிங்களா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 80 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, சாலையில மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும். இப்போ f என்பது இல்ல f(x) என்பது, அது நீங்க எழுதணும். f(x) என்பது இதுல உங்களுக்கு இது சொல்லல, அப்ப அது தேவையில்லை, நீங்க டைரக்டா போயிடலாம். சோ தேற்றத்தின் படி போயிடலாம். சோ இப்போ நமக்கு சராசரி மதிப்பு தேற்றம் தானே சொல்லியிருக்காங்க. சோ அதுபடி நம்ம டைரக்டா போயிடலாம். இப்ப சராசரி மதிப்பு தேற்றத்தின் படி என்ன சொல்லுது? சராசரி மதிப்பு தேற்றம் f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. so அப்ப இதுல எடுக்கும்போது பெருசு 2, அப்ப 2ல இருந்து போகணும். அப்ப f of 2 minus f of 0 divided by 2 minus 0. f of 2 என்ன? 164 minus 0 divided by 2. அப்ப 164 divided by 2. 2 8s are 16, 2 2s are 4. அப்ப 82. அப்ப f dash of c என்ன? 82. சோ ஆனா ஒரு எவ்வளவு வேகத்துல போகுது? இந்த வேகத்துல ஒரு சுமை ஊர்தி சுங்கச்சாவடி சாலையில மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகுது. அப்ப அவர் 82 போயிருக்காரு, 82 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்காரு. அப்படின்னா 80 விட அதிகமா போயிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா அந்த ஓட்டுநருக்கு கொடுக்கதான் செய்வாங்க. சோ அப்ப நீங்க என்ன எழுதணும்? எனவே அவருக்கு வேக கட்டுப்பாட்டு, அது நீங்க எழுதிக்கோங்க கடைசி லைனு. எனவே அவருக்கு வேக கட்டுப்பாட்டை மீறியதற்கான அத்தாட்சி சீட்டு வழங்கியது நியாயமே. அவர் வேகத்தை மீறியிருக்காரு, வேகத்தை கட்டுப்பாட்டை மீறியதற்காக அந்த அத்தாட்சி சீட்டு வழங்கினது நியாயம்தான். ஏன்னா 80 கிலோமீட்டர்ல போனது 82 கிலோமீட்டர் அதிகமா போயிருக்கு, அந்த ஸ்பீட்ல போயிருக்காரு, 82 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்காரு. சோ அப்ப மீறியது நியாயம்தான். சோ அதனால அவருக்கு அத்தாட்சி சீட்டு கொடுத்ததும் நியாயம்தான். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.27. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
f of x என்ற வகையிடத்தக்க சார்பு f dash of x அப்படிங்கிறது less than or equal to 29 இருக்கும். அது மட்டும் இல்லாம f of 2 எப்படி இருக்குமா 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றவாறு உள்ளது எனில் f of 7 அதிகபட்ச மதிப்பு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க f dash of x வந்து less than or equal to 29 சொல்லியிருக்காங்க. f of 2 எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க 17 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப f of 7 எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சோ சராசரி மதிப்பை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப சராசரி மதிப்பின் படி நம்ம எப்படி எழுதிக்கலாம் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி f dash of c equal to எப்படி எழுதிக்கலாம் f dash of c equal to f of 7 minus f of 2 divided by 7 minus 2 எழுதிக்கலாமா. சரி, இப்போ f of 7 தெரியாது, f of 2 17. இப்போ f dash of c equal to f of 7 நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ f of 7 minus f of 2 என்ன கொடுத்துருக்காங்க 17 by 5. இப்போ இந்த 5 இங்க கொண்டு போய்க்கோங்க. இப்போ 5 f dash of c equal to f of 7 minus 17 இல்லையா. ஸோ இப்போ இதை உள்ள கொண்டு போயிட்டு f of 7 வெளியே கொண்டு வந்துருங்க. இப்போ f of 7 equal to 5f dash of c plus 17 மாறிடும் இல்லையா. சரி, இப்போ f dash of c-ங்கிறது f dash of x-ங்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ அப்போ அது என்னது less than or equal to 29. f dash of c f dash of x-ங்கிறதுலாம் கிட்டத்தட்ட இந்த புள்ளிகள் வேரி ஆகிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ f dash of c f of x-ம் ஒரு இதில் ஒண்ணுதான். ஸோ அப்போ less than or equal to 29. இப்போ இங்க என்ன வரும் f of 7 less than or equal to ஏன் f dash of x எப்படி இருக்கு less than or equal to 29. இப்போ f dash of c எப்படி இருக்கும் less than or equal to 29 தான் இருக்கும். இப்போ இந்த equal to less than or equal to மாறிடும். less than or equal to 5 into 29 plus 17 என்ன வரும் 5 into 29 plus 17 என்ன வரும் 162. அப்போ f of 7 என்ன less than or equal to 162. less than or equal to என்ன கிட்டத்தட்ட சமம் தான் இல்லையா. ஸோ அப்போ f of 7 இன் அதிகபட்ச மதிப்பு 162 ஆகும். புரிஞ்சுங்களா. சரி, அடுத்தது போலாமா. சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.28 என்ன சொல்லியிருக்காங்கன்னா சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி மாடலஸ் sin ஆல்பா மைனஸ் sin பீட்டாவை வந்து இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ f of x அப்படிங்கிறத நான் sin ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். f of xங்கிறத sin xன்னு எடுத்துக்கிறேன். f of xங்கிறது என்ன எடுத்துக்கலாம் sin x. இப்போ f dash of x என்ன வரும் ஒரு தடவை வகையிடணும். அப்போ f dash of x என்ன வரும் cos x. sin வகையிட்டோம்னா cos x. சரி, இப்போ நமக்கு அவரோட தேற்றம் தெரியும் இல்லையா. சோ இந்த சராசரி மதிப்பு தேற்றம் தெரியும். சராசரி மதிப்பு தேற்றம் படி இதை எப்படி எழுதிக்கலாம் சராசரி தேற்ற மதிப்பு படி. ஸோ அது மட்டும் இல்லாம ஆல்பா பீட்டான்னு ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய எஃப் வந்து கண்டிப்பா ஆல்பா பீட்டால இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரியா. அப்போ f of x என்பது மூடிய இடைவெளி ஆல்பா கமா பீட்டா, ஏன்னா ஆல்பா பீட்டான்னு 2 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்பா கமா பீட்டான்னு 2 எடுத்துக்க போறோம். ஸோ அப்போ f of x என்பது மூடிய இடைவெளி ஆல்பா கமா பீட்டாயில் தொடர்ச்சியானது. இதுவே f of x என்பது ஆல்பா கமா பீட்டா திறந்த இடைவெளியில வகையிடத்தக்கது. சரி, அப்போ சராசரி மதிப்பு தேற்றம் படி எப்படி எழுதிக்கலாம் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி f dash of c இல்லையா. சோ இப்போ f dash of c-ங்கிறது f dash of c equal to f of b minus f of a. அப்ப அதுல b minus a னா b னா பீட்டா. அப்போ f of beta னா என்ன அர்த்தம் sin beta னு அர்த்தம். f of x னா sin x. அப்ப f of beta னா sin beta. அப்போ sin beta minus alpha இல்லையா. a னா alpha. அப்ப sin alpha minus sin alpha divided by
பீட்டா மைனஸ் ஆல்பா இல்லையா, பி மைனஸ் ஏனா பீட்டா மைனஸ் ஆல்பா. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி, எஃப் ஆஃப் சிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன காஸ் எக்ஸ், அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி எப்படி இருக்கும் காஸ் சி இல்லையா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன காஸ் எக்ஸ், அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி காஸ் சி, அப்போ காஸ் சி ஈக்குவல் டு sin beta minus sin alpha divided by beta minus alpha. சரிங்க, இப்போ ரெண்டு பக்கமும் மாட் எடுக்கிறோம், மட்டுமலி எடுக்கிறோம். சோ இப்போ ரெண்டு பக்கமும் மட்டு மதிப்பு எடுக்கும் போது எப்படி வரும், மாடுலஸ். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த sin beta minus sin alpha இருக்கா, சோ ரெண்டு பக்கமும் மட்டுமலி பண்பை எடுக்கும் போது இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு மைனஸ் பொதுவா எடுத்துங்க. இப்போ மைனஸ் sin alpha மைனஸ் சைன் பீட்டா மைனஸ் பொதுவா எடுத்துட்டோம்னா பை இதுல இருந்து கீழ இருந்து ஒரு மைனஸ் எடுத்துருங்க, அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா. அப்ப இந்த மைனஸும் மைனஸும் போயிடும், கீழ இருந்து மேல இருந்து எடுத்த மைனஸ் இது கீழ இருந்து எடுத்த மைனஸ், மைனஸும் மைனஸும் போயிடும் ஈக்குவல் டு காஸ் இல்லையா. இப்போ மைனஸும் மைனஸும் போயிடுச்சு, ரெண்டு பக்கமும் மட்டுமலி பண்பு எடுத்துக்கிறோம். மட்டுமலி பண்பு எடுத்தோம்னா என்ன வரும், மாடுலஸ் சைன் ஆல்பா, ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்துக்கிறோம், சைன் ஆல்பா மைனஸ் சைன் பீட்டா டிவைடட் பை ஆல்பா மைனஸ் பீட்டா equal to cos c, modulus cos c. So, அப்ப cos c, உங்களுக்கு நல்லா தெரியும் cos x நாவே -1 less than or equal to x less than or equal to 1. Modulus cos x எப்படி எழுதலாம், -1 ல இருந்து +1 வரைக்கும் தான் cos x போகும். So, அப்ப modulus cos x எப்படி எழுதிக்கலாம், -1 less than or equal to cos x less than or equal to 1 ன்னு வந்துரும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், modulus cos x வந்து கிட்டத்தட்ட less than or equal to 1 தான் வரும். சரியா, அப்போ modulus sin alpha minus sin beta by alpha minus beta less than or equal to 1. ஏன் cos x ஓட மதிப்பு -1 ல இருந்து +1 வரைக்கும் போயிட்டு இருக்கும். சோ அப்ப modulus cos x எடுத்தோம்னா கிட்டத்தட்ட less than or equal to 1 தான் வரும். சோ 1 விட கம்மியா தான் இருக்க முடியும். சோ அதனால less than or equal to 1. புரிஞ்சுதா? சரி, இப்போ இந்த மட்டு மதிப்பை பிரிச்சுக்கலாம் மேலேயும் கீழேயும். சோ இது ரெண்டுக்குமே இருக்கா, மேலேயும் கீழேயும் பிரிச்சுக்கலாம். இப்ப sin alpha minus sin beta by modulus alpha minus beta less than or equal to 1. So, இப்போ இந்த சைடுல பெருக்கிக்கலாமா, வகுத்தல் இருக்கு, அந்த பக்கம்னா பெருக்கல். அப்போ sin alpha minus sin beta less than or equal to modulus alpha minus beta. புரிஞ்சுதுங்களா? சோ இத நம்ம நிறுவனம் பாருங்க. சோ இதான் அவங்க சொல்லிருக்காங்க, நிறுவ சொல்லிருக்காங்க. சோ நமக்கு அதுவே கிடைச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? அடுத்தது போலாமா? சரி, பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.29. ஒரு உரைப்பானில் இருந்து ஒரு வெப்பநிலைமானி எடுக்கப்பட்டு கொதிக்கும் நீரில் வைக்கப்பட்டது. -10 டிகிரி செல்சியஸில் இருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்த வெப்பநிலைமானிக்கு 22 வினாடிகள் ஆகிறது. ஏதேனும் ஒரு நேரம் Tயில் வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் 5 டிகிரி செல்சியஸ் வினாடிக்காக இருக்கும் என காட்டுக. சோ இதுதான் நம்ம சொல்லணும். சரிங்களா, இப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதாவது ஒரு உரைப்பானியிலிருந்து ஒரு வெப்பநிலைமானி எடுக்கப்பட்டு கொதிக்கும் நீரில் வைக்கப்பட்டது. -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாத்துறாங்க. சோ இப்போ 22 வினாடிக்கு அப்புறம் தான் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாத்துறாங்க. அப்ப 0 வினாடியில தான் -10 டிகிரி செல்சியஸ்க்கு இருந்திருக்கும். 22 வினாடிகள் கழிச்சு எவ்வளவுக்கு மாத்துறாங்க, 22 வினாடிகள் கழிச்சு 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாத்துறாங்க இல்லையா. சோ அப்ப ஆரம்பிக்கும் போது 0வா தான் இருந்திருக்கும். அப்ப f of 0 equal to ஆரம்பிக்கும் போது என்ன -10 டிகிரி செல்சியஸ். அப்ப f of 0 equal to -10 டிகிரி செல்சியஸ். 22 வினாடிகள் கழிச்சுனா f of 22. சோ 22 வினாடிகள் கழிச்சு 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாறி இருக்கு. அப்ப f of 22 equal to 100 டிகிரி செல்சியஸ். புரிஞ்சுதுங்களா எப்படி வந்துச்சுன்னு? ஓகே, இப்ப அடுத்தது நேரம் Tயில் வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் இதுன்னு சொல்லணும். அப்ப நேரம் Tனா f dash of T அது வந்து என்னன்னு சொல்லணும், 5 டிகிரி செல்சியஸ் per வினாடின்னு சொல்லணும். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இதுதான் என்னது நம்ம நிறுவ வேண்டிய விஷயம். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு தேற்றம் தெரியும், சராசரி மதிப்பு தேற்றம் தெரியும் இல்லையா. சோ இப்ப சராசரி மதிப்பு தேற்றத்தின் படி சராசரி மதிப்பு தேற்றத்தின் படி எப்படி எழுதிக்கலாம், f dash of t equal to எப்படி எழுதிக்கலாம், f dash of t equal to f of b minus f of a. அப்ப f of b minus f of a னா f of 22 minus f of 0 divided by 22 minus 0. அப்ப f of 22 என்ன, 100 டிகிரி செல்சியஸ். அப்ப 100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் இங்க -10 டிகிரி. அப்ப இங்க வரும்போது
மைனஸ் 10 டிகிரி செல்சியஸ் பை 22. அப்போ என்ன வரும்? மைனஸ் 100 டிகிரி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ 110 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 10 டிகிரி செல்சியஸ் 110 டிகிரி செல்சியஸ் பை 22. ஸோ இதை அடிச்சோம்னா 11 2 டைம்ஸ் 11 1 டைம்ஸ் 0 ஒரு தடவை 5 தடவை. ஸோ அப்போ 5 டிகிரி செல்சியஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 5 டிகிரி செல்சியஸ் பர் வினாடி. அவ்வளோதான். இதுதானே சொல்லியிருக்காங்க. சொல்லியாச்சா? ஸோ இதான் நம்ம சொல்லணும். சொல்லியாச்சு. ஸோ இதான் நம்ம நிறுவ வேண்டியது. நான் சொல்லியிருந்தேன் நிறுவ வேண்டியவை இதான் நம்ம நிறுவனம். ஸோ நிறுவறது கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட எல்லா எடுத்துக்காட்டும் முடிஞ்சது. பயிற்சி 7.3 இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டும் முடிஞ்சது. ஸோ எடுத்துக்காட்டு ஃபுல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ பயிற்சியோடது வரும். சரிங்களா?